உலகத்தில் வாழ்கிற ஜனங்களே இவரை பாருங்களேன். அவர் பாருங்க, பெட்ஷீட் எப்படி வந்திருக்குது பாருங்க. சாப்பாடு தண்ணி இல்லை, சொந்தங்களெல்லாம் கைவிட்டுக்கிறாங்க. அவருடைய நிலைமை பாருங்க, ஒரு மனுஷனுடைய நிலைமையை பாருங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டுன்னு. எவ்வளோ வேதனை பார்த்தீங்களா? ஓ தேவ ஜனங்களே, உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களை யாரும் கைவிட்டுறாதீங்க. உங்கள் அப்பா அம்மாவை கைவிட்டுறாதீங்க. உங்கள் சொந்த பந்தங்களை கைவிட்டுறாதீங்க. சொந்தம்லாம் என்னத்துக்குன்னு சொன்னாக்கா ஒருத்தர் தாங்கிறதுக்கு தான், ஒருத்தர் தாங்கிறதுக்கு தான். பாருங்க எவ்வளோ ஒரு சூழ்நிலையில் இருக்கிறார் பாருங்க. சாப்பாடு தண்ணி இல்லை, ராவில் சரியான போர்வில் கொசு கடி எப்படி பாருங்க. இவர் மேலே கூட சிலர் இறக்க வச்சு, தேவ பிள்ளைங்க இறக்க வச்சு பாருங்க, இந்த சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு போய்க்கிறாங்க. பிரியாணி, இந்த தண்ணியெல்லாம் எவ்வளோ வேதனை பாருங்களேன். இவர் வச்சுன்னு இருந்த பேகை கூட யாரோ தூக்கின்னு போயிட்டு இருக்கிறாங்க. பாருங்க எவ்வளோ வேதனை பாருங்க. இவரை இப்போ யார் எடுத்துக்குவாங்க? எந்த ஹாஸ்டலில் எடுத்துக்குவாங்க இவரை? சொல்லுங்க. எதனா பணம் கட்டினாக்கா, மாதத்துக்கு இவ்வளோ பணம் கட்டினான்னா எடுத்துக்குவாங்க. அது கூட அங்கே எப்படி கவனிப்பாங்கன்னு சொல்லிட்டு தெரியாது. இப்போ ஒரு சூழ்நிலை பாருங்க. இதுதான் மனுஷனுடைய நிலைமை. நம்முடைய பெருமை, நம்முடைய ஆணவம் இதெல்லாம் பாருங்க. தயவுசெய்து இவர் சொந்தக்காரங்க யாராவது இருந்தாக்கா, சொந்தக்காரங்க இருந்தாக்கா தயவுசெய்து வந்து எடுத்துன்னு போங்க. இவரை நாங்கள் கூட எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் கவனிச்சுருக்கிறோம். இந்த இடத்துல தண்ணி, சாப்பாடு அதெல்லாம் கொடுத்து. ஓ கர்த்தாவே ஸ்தோத்திரம். பாருங்க ஜனங்களே, இவங்க கூட பிறந்தவங்களே, இவங்க சொந்த பந்தங்களே, வாங்க. துடிக்கிறாருங்க, ரொம்ப துடிக்கிறாருங்க இவரு. வாங்க, தயவுசெய்து வாங்க, தயவுசெய்து வாங்க.